ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 28 ஜூனு. இன்னைக்கு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால டே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நான் கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதை இன்னைக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக கொஞ்சம் உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தலைக்கு வெந்தயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சி நானும் நவியும் தலைக்கு தேய்ச்சி குளிக்க போகிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அப்பப்போ மற்ற வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த மாதிரி வெந்தயம் கருவேப்பிலை செம்பருத்தி இந்த மாதிரி எதையாவது தேய்ச்சி குளிப்போம். இப்போ அது எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், முதல் நாளே வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு அதை ஊற வச்சிட்டேன். அது காலையில் நல்லா ஊறிடுச்சு. அதோட ஒரு 10-15 கருவேப்பிலை இலை அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு தலையில் தேய்க்கிற பதத்தில் ஷாம்பு பதத்தில் வச்சுருக்கேன். இதை வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இன்னைக்கு நான் குளிக்க போகிறேன். இதே தான் நவிக்கும் பண்ண போகிறேன். வெந்தயம் நல்ல தலைக்கு குளிர்ச்சி தரும். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து முடியை நல்லா கருப்பாக்கும். இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது நமக்கு வந்து முடி உதிர்வு இல்லை பொடுகு ஏதாவது இருந்ததுன்னா அது கூட சரியாயிடும். முடியுமே நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சண்டே அப்படின்னாலே நவிக்கு வந்து காலையில் பிரியாணி சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு கடையில் அது கிடைக்கும். காலையில் அவங்க வாங்கிட்டு வந்தோடனே நவியும் கரெக்டாக முழிச்சிட்டா சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டா. அவள் காஃபி கூட குடிக்கல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க வரும்போது மாம்பழம் கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீக்குமே மாம்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தடவை 2 விதமான மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு 2 கட்டு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்றா பொடி பண்ணி வைக்க போகிறேன். சிலது வந்து தொக்கு பண்ணி வைக்க போகிறேன். அதில் ஒரு சில வீடியோ வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சண்டே மார்னிங் போனால் தான் இந்த மாதிரி கீரை அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால அவங்க போகும்போது கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. 10 டேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ரவியுமே வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பிரியாணியை சாப்பிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்றும் பெருசாக பண்ணலை. இப்போ தான் காஃபியே போட போகிறேன். அடுப்பு மேடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா தொடச்சாச்சு. இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலாக காஃபி போடும்போது பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துப்பேன். நாங்கள் ரொம்ப திக்காக குடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ண வேண்டியது அந்த சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ரவி அதுக்குள்ளே எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி உருவி வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய கொத்தாக கூட உருவி போடுங்க, அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. காஃபி போட்டு வர கேப்லேயே ரவி வந்து சூப்பராக உருவி வச்சுட்டாங்க. இரும்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னே ரவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு பொடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் உர ஊற்ற போகிறேன். நான் இப்போ தான் பால் சூடாக காய்ச்சினேன் இல்லையா, அந்த சூடான பாலில் கொஞ்சம் தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் எடுத்து அதில் மேலாப்பில் கொஞ்சம் விட்டுட்டு அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் வந்து நல்ல கெட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபியுமே ரெடி ஆகிடுச்சு. அவங்க வந்து கீரையுமே எல்லாம் உருவி வச்சுட்டாங்க. இதில் வந்து சின்ன சின்ன காம்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் உருவ போகிறேன். பொறுமையாக ரிலாக்ஸாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை க்ளீனிங் வேலையை நான் பார்த்து முடிச்சிட்டேன். கருவேப்பிலையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு இது ஈரம் காயறதுக்காக நியூஸ் பேப்பர் ஹாலில் விரித்து ஃபேனுக்கு அடியில் இதை காய வச்சுருந்தேன். இது ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஈரம்லாம் காயட்டும். அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா அலசிட்டு இதையுமே ஒரு நியூஸ் பேப்பரில் காய வச்சுட்டேன். இதையுமே நான் பொடி பண்ணி தான் வைக்க போகிறேன். இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலையை நான் பொடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புதினா வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து தொக்கு பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நான் லஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சதுக்கப்புறம் குக்கரில் வந்து சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன்.
இது எதுக்காக அப்படின்னா புதினா தொக்கு பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இது வந்து காலையில் உர ஊற்றி வச்ச தயிர், இது வந்து பால் காய்ச்சினது மீதி இருந்தது, அதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3 சிகப்பு மிளகா, ஒரு துண்டு பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு கருவேப்பிலை. இதை வந்து கடாயில் போட்டு இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் எடுத்து பேன் கடியில் வச்சு இது நல்லா கொஞ்சம் சூடு குறையட்டும். அதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. கருவேப்பிலை வந்து நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாம்பார் ரசம் இந்த மாதிரி தேவையான எது செய்கிறோமோ அதில் வந்து கருவேப்பிலை போடணும். அப்படிங்கும்போது கருவேப்பிலை இல்லாத போது இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே இந்த கருவேப்பிலை பொடியை அரைச்சி வச்சுருப்பேன். சாம்பார் செய்யும் போதெல்லாம் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுப்பேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கருவேப்பிலை பொடி பண்ணுவீங்க, இல்லை எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் புதினா தொக்கு தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு பெருங்காயம், இதையுமே நல்லா வந்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. அதே நேரத்தில் தேவையான அளவு ஒரு 2 கைப்பிடி புதினா எடுத்து நான் நல்லா கழுவிட்டு இதையுமே கடாயில் போட்டு கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் வச்சுருக்கேன். இது கலர் மாறினதுக்கப்புறம் ஆல்ரெடி கடுகு வெந்தயம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துட்டு அதோட புதினா சேர்த்து நல்லா அரைச்சிடுவோம். அதே நேரத்தில் நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே கொஞ்சம் கரைச்சி புளி விழுது எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயை வச்சுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு 1 ஸ்பூன் நல்லா விட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுது, அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதையுமே இதோட சேர்த்து இதை நல்லா கிண்டிக்க போகிறேன். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிடலாம். இது வந்து நல்ல தண்ணியாக இருக்குது இல்லையா, இது நல்லா ட்ரை ஆகணும். அதே மாதிரி நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு இது ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு புதினா தொக்கு. இது ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சாதம் செஞ்சுருந்தேன் இல்லையா, இன்றைக்கி அந்த சாதத்தில் இந்த புதினா தொக்கு, அப்புறம் நல்லெண்ணெய், தேவையான கொஞ்சமாக ஒரு அரை சிட்டிக்க உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நான் வடகமும் அப்பளமும் தான் பொரிச்சிருந்தேன். இன்னைக்கு லஞ்சு புதினா தொக்கு சாதம் ப்ளஸ் வடகம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது.